உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் குவைத் நாட்டுக்கு எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் டிப்ளமோ படித்தவர்கள் தேவை. சம்பளம் 120 தினார். உணவு தங்குமிடம் இலவசம். 22 வயது தொடக்கம் 27 வயது வரை இருக்க வேண்டும். ஓரளவு ஆங்கிலம் பேச தெரிந்திருக்க வேண்டாம். மேலும் விவரங்கள் அறிய 91 822 088 0844க்கு அழையுங்கள். குவைத்தில் தீ விபத்தின் காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் நீங்கள் நன்றாகவே அறிந்திருப்பீர்கள். இந்த 4 பேருடைய உடல்கள் இன்றைய தினம் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் உயிரிழந்த 4 பேர் அடங்கிய இந்திய குடும்பத்திற்கு நண்பர்கள், பணியாற்றியவர்கள் கண்ணீருடன் விடையளித்திருக்கின்றார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அப்பாசியா குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 4 பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தனர். சபா மருத்துவமனையில் 1:45 மணி தொடக்கம் 3 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இரவு 10 மணிக்கு எமிரேட் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் உடல் தாயகம் எடுத்து செல்லப்பட்டிருந்தது. அந்த வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றது. அந்த வீடியோவை பார்க்கும்போது துக்கங்கள் மேலும் துக்கங்களாக அமைந்திருக்கின்றது. மீண்டும் அவர்களுக்கு எமது ஊடகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தி நிற்கின்றோம். புகை மூட்டம் காரணமாக இந்த உயிரிழப்பு இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் வெளிநாடுகளை பொறுத்தமட்டில் பெரும்பாலும் வளர்ந்த நாடுகளை எடுத்துக்கொண்டால் சாதுவாக ஒரு நெருப்பு புகை பெருமாக இருந்தால் அலாரம் சிஸ்டம் இருக்கின்றது. இதே நேரத்தில் சாதுவான ஒரு புகை வந்தால் கூட அலாரம் அடிக்க வழிகட்டுவிடும். சத்தம் ஒரு பெரியொரு சத்தமாக இருக்கும். இந்த அலாரம் சிஸ்டம் அனைத்து வளர்ந்த நாடுகளிலும் இருக்கிறது. அதன் விலை வெறும் 5 தினார் மட்டும்தான் வரும் அதனுடைய விலை. ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்தமட்டில் இந்த அலாரம் சிஸ்டம் இருக்கா இல்லையா என்று நமக்கு தெரியாது. சாதாரண ஒரு சாம்பிராணி புகைக்கு கூட அந்த அலாரம் சிஸ்டம் அடிக்கும். அப்படியான சிஸ்டம் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. இருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஏனென்றால் சாதாரண ஒரு சின்ன புகை வந்தால் கூட அந்த அலாரம் சிஸ்டம் எல்லாரையும் எழுப்பிவிடும். காரணமாக நிறைய உயிரிழப்புகள் தவிர்க்கப்படும். பொருட்சேதம் ஏற்பட்டிருந்தாலும் உயிரிழப்புகளை தவிர்த்து கொள்ளலாம் இந்த அலாரம் சிஸ்டம் மூலம். இது அனைத்து வளர்ந்த நாடுகளிலும் இந்த சிஸ்டம் இருக்கு என்பதை நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். குவைத்தில் பரவலாக போக்குவரத்து சோதனைகள் ஒரு வாரத்தில் 38,000 விதிமுறைகள் கண்டறியப்பட்டிருக்கின்றது. இதில் 1180 விபத்துகள் கையளிக்கப்பட்டுள்ளன. நாடு தழுவிய போக்குவரத்து சோதனை அதிகாரிகள் பின்பற்றி வருகின்றார்கள். பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பிரச்சாரங்கள் உள்துறை அமைச்சு மற்றும் போக்குவரத்து செயல்பாட்டு விவகார அமைச்சு மற்றும் துணை அமைச்சுக்கள் இணைந்து மேற்கொண்ட ஒரு வாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர பிரச்சாரங்களின் அடிப்படையில் 38,000 விதிமுறைகள் போக்குவரத்துறை நடத்தியிருக்கின்றார்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள். கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக 37 பேர் கைது செய்யப்பட்டனர். 89 வாகனங்கள் 22 மோட்டார் சைக்கிள்கள் கராச்சிக்கு பரிந்துரை செய்யப்பட்டன. உரிமமில்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக 69 சிறார்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. உணவு, உடை, கல்விக்கான அதிக விலை குவைத்தில் நுகர்வோர் விலைக்குறியோடு 2.8% உயர்வடைந்திருக்கின்றது. குவைத்தில் நுகர்வோர் விலைக்குறியோடு கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடும்போது ஜூன் மாதத்தில் 2% உயர்வடைந்திருக்கின்றது. குவைத்தில் இருக்கும் சுகாதார அமைச்சு ஊழியர்கள் போனஸ் விநியோகம் வரும் நாட்களில் கணக்கு டெபாசிட் செய்யப்படும். சுகாதார அமைச்சு ஊழியர்களுக்கு சிறப்பான பணி போனஸ் வழங்க தொடங்கியிருப்பதுடன் இந்த அறிவிப்பு சிவில் சர்வீஸ் ஒருங்கிணைந்த அமைப்புகள் மூலம் சகால் விண்ணப்பத்தில் அறிவிப்புகள் மூலம் பெறப்படும். அமைச்சின் அலுவலக ஊழியர்களுக்கு போனஸ் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வரும் நாட்களில் அவர்களது கணக்குகளில் டெபாசிட் செய்யப்படும் மற்றும் துறைகள் சுகாதாரத்துறை தணிக்க முடிந்த பிறகு விநியோகம் செய்யப்படும். செகால் பயன்பாட்டில் இப்போது கோப்பு அணுகலை உருவாக்குதல் புதிய சேவையுடன் குவைத் நகராட்சியினர் செகால் அப்ளிகேஷன் மூலம் மின்னணு கட்டிட கோப்புகள் விசாரணை சேவையை தொடங்கியிருக்கிறார். குவைத் நகராட்சி அறிவித்துள்ளனர். நகர சபைக்குள் சேவை திறத்தை மேம்படுத்துவதற்கும் டிஜிட்டல் மாற்றத்தை சீராக்குவதற்கும் இந்த நடவடிக்கை ஒரு முக்கிய படியாகும்.
குவைத்தினுடைய முனிசிபாலிட்டி வளர்ச்சி தகவல் துணை செயலாளர் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். விரைவில் மாநாடு குவைத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலன் காக்கும் மாபெரும் மக்கள் பெருந்திரள் மாநாடு செப்டம்பர் அல்லது அக்டோபரில் நடத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். குவைத் நிர்வாகிகள் சென்னைக்கு கடந்த வாரம் பயணம் மேற்கொண்டனர். மாநில துணைத் தலைவர் நூருல்லா, குவைத் மண்டல ஆலோசகர் ஏம்ஸ் பேரிடி, குவைத் மண்டல தூதரக பணிக்குழு செயலாளர் முத்தரலிங்கம், சென்னை பொறுப்பாளர் மூர்த்தி ராமலிங்கம் ஆகியோர் திரைப்பட நடிகர் விஜய் சேதுபதி அவர்களை நேரில் சந்தித்து மாநாடு குறித்து சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் பேசப்பட்டது. இது குறித்து அடுத்தடுத்த பதிவுகள் வரும் நாட்களில் வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குவைத் வாழ் தமிழர்கள் மக்களுக்காக மாநாடு நடக்க இருக்கின்றது என்றும் தமிழர்கள் நலனில் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நலச்சங்கம் குவைத் மண்டலத்தினர். மேலும் விவரங்கள் தொடர்புகளுக்கு 55 90 24 04. இன்னுமொரு தொடர்பிலக்கம் 94 40 45 46. இன்னுமொரு தொடர்பிலக்கம் 66 78 35 96. பாரிய மோசடி திட்டத்தின் அடிப்படையில் குவைத்தில் 4 ஆண்டுகளில் 2000 பேர் மாற்றப்பட்டுள்ளனர். மின்னணு மோசடி, கக்கர்கள், போலியான தரகர்களின் இரையாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குவைத்தில் அதிகரித்து வருவது மனவருத்தத்தை ஏற்படுத்துவதாக வல்லுநர்கள் தகவல் வெளியிட்டுள்ளனர். குவைத்தில் இருக்கும் பல்கலைக்கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பேராசிரியர் தொடர்பான தகவல்களை பகிர்ந்திருக்கின்றார். குவைத்தில் போலியான நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த நிறுவனங்கள் மூலம் சந்தைகள் ரியல் எஸ்டேட் வர்த்தகத்தில் ஈடுபட பாதிக்கப்பட்டவர்களை நம்ப வைக்க தவறான தந்திரோபாயங்கள் கையாளப்படுகின்றன. இதன் அடிப்படையில் 2 லட்சம் வங்கி மோசடிகள் இதுவரை இடம்பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக 3 லட்சம் தினார் இழந்திருக்கின்றார்கள் குடிமக்கள். உலகளவில் தரவரிசை பட்டியலில் குவைத் முதலிடத்தில் இருக்கின்றது. அதாவது மோசடி தொடர்பாக இரையாகும் நபர்களின் எண்ணிக்கையில் அதிகளவு ஏமாறு நபர்களாக குவைத்தில் வசிக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் குவைத் மக்கள் இருக்கின்றார்கள். இதன் காரணமாக குவைத்தில் வசிப்பவர்கள் அதிகளவு மோசடிக்கு இரையாகுவதற்கு பிரதான காரணமாக சொல்லப்படுவது அதிகளவு தொழில்நுட்ப அறிவு காணாது என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இவர்கள் ஏமாற்றப்படும் விகிதம் அதிகமாக காணப்படுகின்றது. உலக தரவரிசை பட்டியலில் குவைத்தானது முதலிடத்தில் இருக்கின்றது. குவைத்தினுடைய நீதிமன்றம் மூடப்படாத மேன்கோள் காரணமாக வாகன சேதத்துக்கு 4500 தினார் இழப்பீடு வழங்க உத்தரவு. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு சமூக வலைத்தளங்களில் பரவலான விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. குவைத்தினுடைய நீதிமன்றம் சாலைகள் போக்குவரத்துக்கான குவைத்தினுடைய பொது அதிகார சபை 4500 தினார்களை இழப்பீடாக வழங்க மழைநீர் மற்றும் வடிகால் துளைக்கால் சேதமடைந்ததனால் வழங்க உத்தரவிட்டுள்ளனர். நீதிமன்ற அறிக்கைகளின் அடிப்படையில் குடிமகன் வாகனம் ஓட்டிய போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதன் விளைவாக அவரது வாகனத்துக்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டிருக்கிறது. நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு குவைத் பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம்.